திஸ் இஸ் நந்தினி. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு வந்து பிலீவ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹேபிட் ஃபார்மேஷன். ஒரு ஹேபிட்டை வந்து எப்படி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது, எப்படி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து டெய்லியுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கே இந்த வீடியோ அப்படின்னா வந்து ஃப்ரம் மண்டே April 1 இல்லையா? ஸோ அப்போ இருந்தாவது வந்து நம்ம ஏதாவது வந்து குட்டி குட்டி ஹேபிட்ஸை, நல்ல நல்ல ஹேபிட்ஸை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ வீடியோவோட எண்டில் வந்து நான் என்னென்ன ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஃப்ரம் April 1 என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஐடியாஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வி கேன் கீப் க்ரோயிங். நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணலாம். ஸோ ஒரு ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாவே யூஸ்வலி வந்து அது 4 ஸ்டேஜ் வந்து இருக்கிறதுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா வந்து கியூ, செகண்ட் ஒன் இட் இஸ் கிரேவிங், தேர்ட் ஒன் வந்து ரெஸ்பான்ஸ், ஃபோர்த் ஒன் வந்து ரிவார்ட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதெல்லாம் என்னென்னு. கியூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து நினைவூட்டுற மாதிரி, ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயத்த வந்து கியூ அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் கிரேவிங் அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஆசையை வந்து இன்னர் சென்சேஷன்ஸை வந்து தூண்டுற மாதிரி இருக்கிறத வந்து கிரேவிங் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து ரெஸ்பாண்ட். ஸோ கிரேவ் ஆகி ஒரு விஷயத்த நம்மளுக்கு பண்ணணும்னு தோணிடுச்சுன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ். ஃபைனல் ஒன் வந்து ரிவார்ட். ரிவார்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம நல்லபடியாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எதர் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபிசிக்கலி சாட்டிஸ்ஃபையிங்காக வந்து ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிறதா இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு அப்ரிஷியேட் பண்ண விஷயமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதை வந்து ரிவார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை இன்னும் ஈஸியாக வந்து புரியிற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வந்து ஒரு விஷயம் பிரியாணி. அதை வச்சே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எங்கிருந்தோ வந்து பிரியாணி ஸ்மெல் வந்து வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் வந்தோன்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் என்ன தோணும், பிரியாணியோட ஞாபகம் தான் வரும் இல்லையா? அதுதான் வந்து கியூ. ஸ்மெல் வருது, ஸ்மெல் வந்தோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஞாபகம் பிரியாணிக்கு வந்து போகுது. எதோட ஸ்மெல் வந்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன ஃபுட் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பிரியாணியோட ஸ்மெல் வந்தாலும் நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இது பிரியாணியோட ஸ்மெல் அப்படிங்கிறதுக்கு வந்து மைண்ட் வந்து போகுது. அதான் வந்து கியூ, ஒரு விஷயத்தை வந்து நினைவூட்டுது. செகண்ட் ஒன் என்ன, கிரேவிங். பிரியாணியோட ஸ்மெல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும், பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து தோணும் இல்லையா? சூப்பராக இருக்குப்பா ஸ்மெல், நான் சாப்பிட்ணும் இப்போ அப்படின்னு வந்து தோணும் இல்லையா? அதுதான் வந்து செகண்ட் ஒன் கிரேவிங். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மெல் வருது, செகண்ட் ஒன் கிரேவிங் வந்து நம்மளுக்கு அது சாப்பிட்ணுன்னு உள்ளே வந்து தோணிடுச்சு. ஓகே, தேர்ட் ஒன் என்ன, இந்த ப்ராசஸில் வந்து தேர்ட் ஒன் வந்து ரெஸ்பாண்ட். ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பாண்டாக என்ன பண்ணிடுவோம், சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சு, வேறு ஏதாவது ஃபுட்டாக இருந்தாலும் நெக்லெக்ட் பண்ணலாம், பிரியாணியே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே இருக்குது அப்படின்னு கடையை பார்த்து கடைக்கு வந்து போவோம் இல்லையா? நம்ம மைண்ட் அப்படியே நெக்ஸ்ட் ஓனாக சொல்லுவோம், ஸ்மெல் வந்துருச்சு, சாப்பிடணும்னு தோணுச்சு, அடுத்தது ரெஸ்பான்ஸ், அந்த கடைக்கு வந்து நம்ம போயிடுவோம். கடைக்கு போயிட்டு நாலாவதாக ஒரு விஷயம் என்ன, ரிவார்டு. ரிவார்டுங்கிறதா இங்கே என்ன அப்படின்னா நம்ம அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஒரு இது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து எந்த ஹேபிட் கூட வேணாலும் சிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதை வச்சு சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்க, பட் காலையில் எழுந்திரிச்சா என்னமோ ஒன்று நம்ம பண்ணாமல் விட்டுறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம கியூ வந்து வி ஹாவ் டு மேக் இட் வெரி ஆப்வியஸ். நம்மளுக்கு ரொம்ப அந்த ஞாபகப்படுத்துகிற விஷயத்த வந்து ரொம்ப ஆப்வியஸாக நம்மளுக்கு பார்க்குற இடத்துல வைக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, காலையில் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு வாட் எவர் இட் மேபி நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த விஷயத்த வந்து நம்ம பார்க்குற மாதிரி முன்னாடி வச்சிடணும் நம்மளோட பெட்ரூமில். இப்போ நீங்கள் யோகா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த செட் ஆஃப் க்ளோத்ஸ் அதெல்லாம் நம்ம முன்னாடி எதிர்ச்சோன்னு பார்க்குற மாதிரி வச்சிடணும். இல்லை ஜிம் போகணும்னு நினைக்கிற அப்படின்னா ஷூஸ், அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம முழிச்சோன்னா நம்ம ரூமில் வந்து இப்படி நம்ம கண்ணில் படுற மாதிரி முன்னாடி வந்து ஒரு டேபிளையோ ஏதோ ஒன்று வந்து வச்சிடணும். ஸோ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், முடிச்சோன்னா அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பார்ப்போம், நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் ஆகும், ஓ இந்த விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கியூ, ஒரு விஷயம் நம்மளை நினைவூட்டுறது, ஞாபகப்படுத்துறது வச்சிடறோம். ஸோ அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன தோணும், கிரேவிங். இப்போ ஜிம் போகணும்னு சில பேர்லாம் என்ன நினைப்போம், நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும், நான் ரொம்ப இதாக இருக்கணும், கரெக்டாக பாடி ஃபிசிக் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்கன்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கியூ பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், நமக்குள்ள ஒரு கிரேவிங் வரும், நான் வந்து என்னோட பாடியை மெயின்டைன் பண்ணணும், நான் வந்து ஃபிட்டாக இருக்கணும், நான் ரொம்ப
குட் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தோணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அதோட கிரேவிங். அந்த கியூ பார்க்குறோம், அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறோம், பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து உள்ள நம்மளோட கிரேவிங் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரணும், நம்ம எதுக்காக வந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறோம்னு ஞாபகம் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம், கடகடன்னு எந்திரிச்சு கிளம்பி ஷூஸ்லாம் மாட்டிட்டு ஜிம் ட்ரெஸ்லாம் வந்து போட்டு ஜிம்க்கு வந்து போயிடுவோம். அதுதான் வந்து அதோட ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன ஆயிரும், நம்ம இப்படியே வந்து டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறனால என்ன ஆயிரும், ஃபோர்த் ஒன் ரிவார்டாக என்ன கிடைக்கும் நமக்கு, நம்ம என்ன எதுக்காக இந்த விஷயத்த பண்ணணும்னு நினச்சோம். ஒருத்தவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கிறதுக்காக ஜிம் போகணுமா இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்க வந்து நார்மலாகவே நான் வந்து என்னை ஃபிட்டாக வச்சுக்கணும், என்னோட ஃபிசிக்கை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகணும்னு நினைக்கிறதா இருக்கலாம். ஸோ என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்ம ரெகுலர் பேசிஸில் போயிட்டே இருந்தால் ஃபைனலி என்ன ஆயிரும், நம்மளோட ரிவார்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அந்த இடத்துல நம்மளுக்கு அதுக்கான விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ரெகுலராக போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லை. ஸோ அதோட ரிவார்டும் நம்மளுக்கு வந்து இதாயிரும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக அந்த ரிவார்டில் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களையே நீங்கள் எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி. அப்ரிசியேஷன் எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு வெளியிருந்து வரணுங்கிறது கிடையவே கிடையாது. நம்மளே நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நீங்களே உங்களை செல்ஃப் பேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறதா இருக்கலாம். இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். சூப்பர், நான் 1 மந்த் வந்து அதை வந்து நான் நல்லா பண்ணி முடிச்சிட்டேன், ஸோ நானே எனக்கு இந்த பொருளை வாங்கி நான் எனக்கு கிஃப்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம். இல்லை யாராவது உங்கள் வீட்டில் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கலாம். இதுதான் வந்து ரிவார்டு. ஏன் ரிவார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிவார்டு வந்து ஃபிசிக்கலி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபிசிக்கலி சாட்டிஸ்ஃபைங்னா பிடிச்ச விஷயத்த வாங்கி சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை பிடிச்ச பொருளை வாங்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும். உங்களோட ரிவார்ட் வந்து உங்களை ஃபிசிக்கலி சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். ஏன் ஃபிசிக்கலி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து பண்ணுறக்கு வந்து தோணும். இப்போ ஒரு குழந்தையே இருக்குது, நம்ம அது ஏதோ ஒன்று பண்ணுது, நம்ம அம்மா வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டால் அதுக்கு என்ன தோணும், ஓகே யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ண போகிறதில்ல, நம்ம ஏன் அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதாயிடும். இதுவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணி பாருங்கள், திரும்ப 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 ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு பண்ணணும்னு வந்து தோணிடும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க யாராவது இருக்காங்க, பி இட் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் ஹூவர் இட் மேபி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஷியோராக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். பிகாஸ் அப்ரிசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ரிஷியேட் பண்ண தான் அவங்க அந்த விஷயத்தை இன்னுமே வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ண ஆரம்பிப்பாங்க. நமக்காக ஒன்று பண்ணாங்க அப்போ நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு அப்ரிசியேஷன் வந்து சீக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களேவும் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிறதா இருக்கலாம், இல்லை என்னவா வேணாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றதா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ணுறதா இருக்கலாம். இதுவே ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணுறது அப்படின்னா வந்து எப்படின்னா, இப்போ டிவி பார்க்குறது, நான் அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணிடுறது, அதோட க்யூவே வந்து என்ன, ரிமோட்டு, நம்ம டிவி பார்க்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் தானே. ரிமோட்டை வந்து நம்மளுக்கு இன்விசிபிளாக எங்கேயாவது வச்சுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு ஹேபிட்டை வந்து பிரேக் பண்ணுறதும் வந்து இதே மாதிரி தான். அது எப்படி அப்படின்னா, இதில் வந்து நம்ம கியூ எப்படி விசிபிளாக வந்து வைக்கிறோம், நமக்கு பார்த்தோன்னு தெரியற மாதிரி வச்சோன்னா நம்மளுக்கு அந்த விஷயம் தோணுது இல்லையா. அதே மாதிரி ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த கியூ வந்து இன்விசிபிள் ஆக்கிடணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொபைல் ஃபோன் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பர்சன், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம எந்த ரூமில் இருக்கோமோ அந்த ரூமில் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இப்போ இந்த ரூமில் வந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்னா பக்கத்து ரூமில் வந்து மொபைலை வந்து வச்சுட்டு வந்துடணும். அப்போ தான் வந்து எனக்கு இந்த ரூமில் இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து தோணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு காணாத இடத்துல இதெல்லாம் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து தோணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சில ஹேபிட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு. இந்த 4 இதில் தான் வந்து ஒரு ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நான் என்னென்ன ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன் ஃப்ரம் April 1 அப்படின்னா, ரொம்ப பெருசோ சிறுசோ தட் டசன்ட் மேட்டர், பட் நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து குட்டி குட்டி ஹேபிட்ஸாக வந்து நம்மளை வந்து இது பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம ஒரு 0.001% நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னு நினச்சாலே வந்து ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக வந்து எவால்வ் ஆகிருப்போம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் அப்படின்னா வந்து யோகா பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன். யோகாவில் அட்லீஸ்ட் சூரிய நமஸ்கார் மட்டுமாவது ஒரு 12 செட்ஸ் வந்து பண்ணணும். ஏன்னா பிகாஸ் சூரிய நமஸ்கார் 12 செட்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னாவே ஹோல் பாடி வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ அது பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஹீ கீப்ஸ் டெல்லிங் மீ, எங்கள் வீட்டில் மெடிடேஷன் பண்ணணும். அவர் பண்ணுறனால சொல்லுவார், எனக்கு அது வரவே வராது. பிகாஸ் கண்ணை மூடி இப்படி நான் உட்காந்தாலே எனக்கு 1000 சிந்தனை அப்படியே ஓடிட்டே வந்திருக்கும். ஸோ அது பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அது ஸ்டார்ட் வித் ஒரு 5 மினிட்ஸில் இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன். ஸோ அது ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தண்ணி நான் சுத்தமாக குடிக்கிறதே இல்லை, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது உடம்பெல்லாம். ஸோ அது இது அதுக்கப்புறமா வந்து அட்லீஸ்ட் 2 pages அது வந்து ஒரு புக்கில் வந்து ரீட் பண்ணும். நிறைய புக்ஸ்லாம் இருக்குது, பட் படிக்கிறதே கிடையாது வீட்டில்.
ஸோ அதெல்லாம் வந்து படிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். யோகா, மெடிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், ரீடிங் புக்ஸ், இந்த மாதிரி இருக்க விஷயம்லாம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பிளான் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள். லெட் அஸ் ஆல் see it. அண்ட் அதே மாதிரி ஃப்ரம் மண்டே April 1 நம்ம ஒரு செல்ஃப் லவ் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாம். அதை வந்து நான் டெய்லி பேசிஸில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வரேன். ஸோ தட்ஸ் இட். நீங்கள் என்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னலாம் வந்து ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ டடா பாய்.